ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 14ஆம் அத்தியாயம். குடும்பேஸ்வர லிங்கம். குறிப்பு: குடும்பேஸ்வரர் என்றால் குடும்பங்களுக்கு செழிப்பை வழங்கும் கடவுள் என்று பொருள். இந்த லிங்கத்தில் ஹாலஹால விஷம் படிந்த போது அதை மறைக்க லகுலீசர் பாசுபதி மதத்தின் நிறுவனர் மற்றும் சிவபெருமானின் அவதாரமாவார். அவர் கேட்டுக்கொள்ளப்பட்டார். அதன் பிறகு லிங்கம் குடும்பங்களுக்கும் சந்ததியினருக்கும் சாதகமாக மாறியது. பகவான் ஸ்ரீ மகாதேவர் கூறினார், குடும்பேஸ்வரர் என்று பெயரிடப்பட்ட இறைவன் 14வது தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவரை காண்பதன் மூலம் மட்டுமே குடும்பம் செழிக்கும். தேவி முன்பு தேவர்களாலும் அசுரர்களாலும் திருப்பார்கடல் கடையப்பட்ட போது யாராலும் தாங்க இயலாத ஒரு விஷம் வெளிப்பட்டது. அது காலக்கூடம். அதன் தீப்பிழம்புகளால் பயங்கரமாக அது இருந்தது. தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்கள் உள்பட முழு பிரபஞ்சமும் எரிந்தது. அதன் பிறகு அசுரர்கள், யக்ஷர்கள் மற்றும் ராட்சசர்களுடன் கூடிய அனைத்து தேவர்களின் குழுக்களும் விஷத்தின் தீப்பிழம்புகளால் மிகவும் பயந்து என்னிடம் அடைக்கலம் தேடினர். பல்வேறு வகையான பிரார்த்தனைகள் மூலம் நான் புகழப்பட்டேன். சிறந்த முகபாவனை கொண்ட பெண்ணே, அவர்களால் இது கூறப்பட்டது. நாங்கள் அமிர்தத்திற்காக எங்கள் முயற்சிகளை மேற்கொண்டோம். ஆனால் பகவானே, எங்களுக்கு கிடைத்தது மரணம். நாங்கள் ஒரு வழியை முன்மொழிந்தோம். ஆனால் விதி அதை வேறு வழியில் தீர்த்தது. பேராசையால் திருப்பார்கடலை மிகவும் தீவிரமாக கலக்கியது. காலக்கூட விஷம் வெளியேறியது. அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் உட்பட அனைத்து உயிரினங்களும் எரிந்தன. எனவே பகவானே, எங்கள் பயம் காலக்கூடத்தில் இருந்து தோன்றியது. பிரபஞ்சத்தின் தலைவரே, அனைத்து உலகங்களின் நலனிற்காகவும் உம்மிடம் அடைக்கலம் தேடுபவர்களை, நேசிப்பவர்களை முழுமையான அழிவு ஏற்படாதவாறு எங்களை காப்பாற்றுங்கள். அந்த தேவர்களின் வார்த்தைகளை கேட்டதும், புகழ்பெற்ற பெண்ணே, தேவர்கள் மீது அனுதாபம் கொண்டதால் நான் ஒரு மயிலின் வடிவத்தை எடுத்து காலக்கூடம் என்ற மிக பயங்கரமான விஷத்தை தொண்டையில் வைத்திருந்தேன். என் உருவத்தை யாராலும் கையாள முடியாத ஒரு விஷ மரத்தை போல கண்டு பயந்து ஓடிவிட்டாய். அதனால் நான் துயரமடைந்தேன். கங்கை நதிகள் கூட்டத்துடன் என் பக்கத்தில் காணப்பட்டது. நான் தேவி, மரியாதைக்குரிய துணியில், கங்கையே, இந்த காலக்கூட விஷத்தை உன் நீரோட்டத்துடன் சேர்த்து பெருங்கடலுக்கு எடுத்துச் செல். உலகங்களை தூய்மையாக்குபவளே, உன்னை தவிர வேறு யாரும் அதை எடுத்துச் செல்ல இயலாது என்று அவளிடம் கூறினேன். கங்கை கூறினாள், பிரபஞ்சத்தின் புனிதமான பகவானே, அதை எடுத்துச் செல்லும் சக்தி எனக்கு இல்லை. அது வடிவத்தில் பயங்கரமானது மற்றும் கையாள மிகவும் கடினமானது. சந்தேகத்திற்கிடமின்றி அது எரியும். பின்னர் யமுனையிடம் கேட்கப்பட்டது. அவளால் போதுமான திறன் இல்லை, சரஸ்வதியும் இல்லை. பல நதிகளும் நான் பலமுறை அழைத்தேன். அவர்களும் அதை சுமக்க இயலாதவர்கள். காலக்கூடம் என்ற விஷம். பிறகு தேவி, பிரம்மதேவருக்கு பிறந்த சிப்ராவை நான் அழைத்தேன். மகளே சிப்ரா, என் கட்டளைப்படி செல்லுங்கள். இந்த காலக்கூடத்தை உன்னுடன் எடுத்துச் செல்லும். மகா காலவனம் காமேஸ்வரருக்கு முன்னால் ஒரு பெரிய லிங்கம் உள்ளது. இந்த விஷத்தை அந்த லிங்கத்தில் வைப்பேன். இவ்வாறு நான் கூறிய போது பிரம்மதேவரின் திருமகளான பெரிய கலா, அதாவது சிப்ரா கூறினாள், பகவானே, உங்கள் கட்டளைப்படி நான் இங்கே செல்ல தயாராக இருக்கிறேன் என்பதில் ஐயமில்லை. உண்மையில் கடுமையான தொடுதலின் இந்த காலக்கூடம் என்னை விழுங்கிவிடும். இந்த அசுத்தமான பொருளின் தொடர்பு காரணமாக நான் நாடப்படுவதற்கு தகுதியற்றவனாகி விடுவேன் என்பது உறுதி. அதற்கு பிறகு பாவங்களை அளிக்கும் சிப்ராவிடம் நான் மீண்டும் ஒரு முறை கூறினேன், அழகான புன்னகை கொண்ட பெண்ணே, பூமியிலோ படாலத்திலோ ஸ்வர்கலோகத்திலோ அல்லது வானத்திலோ உள்ள அனைத்து நதிகளும் தீர்த்தங்களும் அந்த அனைத்து தகுதியானவர்களும் என் கட்டளைப்படி தங்களுக்கு சேவை செய்து தங்கள் கட்டளையை நிறைவேற்ற வருவார்கள். அன்புள்ள மகளே, என் கட்டளைப்படி செல்வாய். இவ்வாறு கூறப்பட்டவுடன் சிப்ரா காலக்கூடத்தை தன்னுடன் அழைத்துச் சென்று அழகான பெண்ணே, சிறந்த லிங்கம் இருக்கும் இடத்தை அடைந்தாள். காலக்கூடம் என்ற விஷம் லிங்கத்தின் உச்சியில் படிந்தது. அதன் பிறகு அது விசாலிங்கமாக மாறியது.
காணப்படுவதால் மரணத்தை அளிப்பவர் ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி, பறவையாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வ சிவனை யார் கண்டாலும் அந்த தெய்வத்தின் பார்வையிலேயே உடனடியாக இறந்து விடுவார்கள். தெய்வமே! சில துறவிகள் தங்கள் யாத்திரையின் போது அங்கு வந்தனர். அந்த தெய்வத்தை கண்டதும் அவர்கள் அனைவரும் உடனடியாக உயிர் துறந்தனர். அதன் பிறகு தேவி அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட 3 உலகங்களிலும் ஒரு பெரிய கூக்குரல் எழுந்தது. தேவி பார்வதி அந்த துயரத்தின் பெரும் கூக்குரலை கேட்டதும் அந்த சிறந்த பிராமணர்கள் என் பார்வையை அவர்கள் மீது விழச் செய்து உயிர்ப்பிக்கப்பட்டனர். பிராமணர்கள் வணங்கி பல்வேறு வகையான பிரார்த்தனைகளின் மூலம் என்னை புகழ்ந்தனர். அவர்களிடம் கூறப்பட்டது, சிறந்த வரங்களை தேர்ந்தெடுங்கள். தேவி அனைத்து உலகங்களின் நலனை நாடி வணங்கிய பிறகு அவர்கள் கூறினார்கள், பகவானே சங்கரரே, இந்த லிங்கத்தால் குடிமக்கள் இறக்கின்றனர். பிரபஞ்சத்தின் பிரபுவே, அவர்களை பாதுகாக்கவும். பகவானே, இது எங்கள் வேண்டுகோள். தாங்கள் எங்களுக்கு அளிக்க வேண்டிய வரமாகும். அனைத்து உலகங்களுக்கும் அவர்கள் காட்டிய அனுதாப கருத்தில் தேவி நானும் இதையே வாக்குறுதி அளித்தேன். இந்த லிங்கம் சந்தேகத்திற்கிடமின்றி செழிப்பையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தரும். பிராமணர்களே, லகுலீசர் தானே காயாவரோகனரிடமிருந்து மோட்சத்தை பெற்று இங்கு வருவார். அதன் பிறகு இந்த தெய்வம் தொடப்படுவதற்கு தகுதியானதாக மாறும். சந்தேகத்திற்கிடமின்றி அவர் குடும்பத்தை செழிக்கவும் செழிப்பிக்கவும் செய்வார். அவர் குடும்பேஸ்வரர் என்ற பெயரால் புகழ் பெறுவார். நான் இவ்வாறு கூறியதும் அந்த பிராமணர்கள் அங்கேயே தவம் செய்தனர். பின்னர் என் கட்டளையின்படி லகுலீசர் அந்த லிங்கத்தின் மீது ஏறி மக்களுக்கு ஆச்சரியத்தையும் முழு பகுதிக்கும் மகிமையையும் ஏற்படுத்தினார். பெரும் புகழுடைய பெண்மணியே, மக்கள் குடும்பேஸ்வரர் என்ற தெய்வத்தை தரிசித்தால் அந்த குடும்பத்தில் செழிப்பு செழிக்கும். அதில் எந்த ஐயமும் இல்லை. ஆஸ்வீனத்தில் இருண்ட பாதியில் 5ஆம் நாளில் அவரை தரிசிப்பவர் பல மகன்களாலும் ஏராளமான செல்வங்களாலும் ஆசீர்வதிக்கப்படுவார் என்பதில் ஐயமில்லை. அவர் மிகுந்த மகிமையையும் செல்வத்தையும் அடைவார். மேலும் நோய்களிலிருந்து விடுபடுவார். அனைத்து ஆசைகளையும் முழுமையாக உணர்ந்து அவர் என் உலகில் மகிழ்ச்சி அடைவார். இந்த லிங்கத்தை காண்பவர்கள், தொடுபவர்கள், தரிசிப்பவர்கள் மற்றும் வழிபடுபவர்கள் தங்கள் ஆசைகளை முழுமையாக உணர்வார்கள். அவர்கள் அனைவரும் என்னிடத்திற்கு செல்வார்கள். சிப்ரா நதி அதன் அனைத்து கிணறுகள் மற்றும் குளங்களுடன் அதன் கரையில் உள்ளது. அதை காண்பதன் மூலம், தரிசிப்பதன் மூலம் ஒரு மனிதன் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கள் கிழமைகளில் 8வது அல்லது 14வது சந்திர நாளில் புனித நீராடி குடும்பேஸ்வரரை தரிசிப்பவர் 1000 ராஜசூயங்களின் பலனையும் 100 வாஜபேயங்களின் பலனையும் அடைகிறார். தேவி, இது என்னால் கூறப்பட்ட உண்மை. இவ்வாறு தேவி குடும்பேஸ்வர தேவரின் பாவங்களை அழிக்கும் சக்தி தங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. இந்திரத்யும்னேஸ்வரரின் பேச்சை கேளுங்கள். 14ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.